வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி மாமன்னர் இரண்டாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே நடந்த சண்டையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது முக்கியமான கல்வெட்டு. அந்த காலத்தில் எந்த அளவுக்கு சட்டம் இருந்திருக்குங்கிறத இந்த இதில் பார்ப்போம். கிபி 1054ஆம் ஆண்டில் மாமன்னர் இரண்டாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் தாமரைப்பாக்கம் அக்னீஸ்வரர் கோயில் முன் மண்டப கிழக்கு குமுதங்கிறது கீழே இருக்கும். அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் தான் அண்ணன் தம்பி இருவருக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இதை கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. அது என்ன தகவல்ங்கிறத இப்போ பார்க்கலாம். இரு சகோதரர்களுக்கு இடையே வாய் சண்டை முற்றி ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டதில் அண்ணன் இறந்துட்டார். அண்ணனை கொன்ன தம்பிக்கு மரண தண்டனை வழங்குறதுக்கு பதிலாக வயதிழந்த பெற்றோரை காப்பாற்றுவதற்காக மரண தண்டனையை ரத்து செய்து அரை நுந்தா விளக்கு வைக்க அவ்வூர் சபையால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, 2 சகோதரர்கள் வாய் சண்டை முற்றி ஒருவருக்குள்ளே அடிச்சுக்கிட்டதில் அண்ணன் இறந்துட்டார். முதல்ல அண்ணன் தம்பியை அடிச்சிருக்கார். தம்பி பதிலுக்கு அடித்ததில் அண்ணன் இறந்துட்டார். அந்த அண்ணனை கொன்ற தம்பிக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு பதிலாக வயதடைந்த பெற்றோரை காப்பாற்றுவதற்காக மரண தண்டனை ரத்து செய்து, அதாவது வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட மரண தண்டனை ரத்து செஞ்சு அரை நந்தா விளக்கு வைக்க அந்த ஊர் சபை ஆணையிட்டிருக்கு. இதுதான் ஆக்சுவலாக மேலாட்டமான விஷயம். இதில் கல்வெட்டில் எப்படி சொல்லியிருக்காங்கங்கிறத இனிமேல் நம்ம பார்க்கலாம். கல்வெட்டு முதல் பகுதி. ஸ்வஸ்தி ஸ்ரீ இலங்கையும் ரட்டப்பாடையும் கொண்டு பேராற்றங்கரை கொப்பத்த ஆகவ மல்லனை புறங்கண்டவன் ஆணையும் குதிரையும் பெண்டீர் பண்டாரமும் கொண்டு விஜயாபிஷேகம் செய்து சிம்ஹாசனத்து வீற்றருந்துள்ளிய கோப்பரகேசரி பண்பரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர தேவருக்கு யான். இங்கே வர ராஜேந்திர தேவர் மாமன்னர் ராஜேந்திர சோழன் இல்லை, அவருடைய மகனான 2ஆம் ராஜேந்திரன் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர தேவருக்கு யாண்டு 5வது. இது முழுக்க 2ஆம் ராஜேந்திரனோட மெய்கீர்த்தி. அதான் ஸ்டார்டிங்கே. சரி, அர்த்த நண்பம். மங்களம் உண்டாகட்டும். இலங்கையும் ரட்டப்பாடு 7.5 இலக்கமும், அதான் மகாராஷ்டிரம் கர்நாடகா ஆகிய பகுதிகளை வென்று பேராற்றல் வாய்ந்த கொப்பத்து ஆகவ மல்லனை புறமுதுகிட்டு ஓட வைத்து யானை பெண்டீர் பொருட்கள் ஆகியவற்றை கைப்பற்றி வெற்றி பெற்று வீர சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் மாமன்னர் 2ஆம் ராஜேந்திர சோழனின் 5வது ஆட்சியாண்டில். இதுதான் இவரோட 5வது ஆட்சியாண்டில். இந்த 2ஆம் ராஜேந்திரன் யார் அப்படின்னா, ராஜாதிராஜன். நான் அந்த நிறைய பதிவுகளில் சொல்லுவேன், காணொலியில் சொல்லியிருப்பேன். அவருடைய தம்பி. அவர் தான் ராஜாதிராஜனுக்கு பிறகு பதவி ஏற்கிறார். அவர் இந்த கொப்பத்து போரை அவர் தான் முடித்து வைக்கிறார். ஆரம்பித்தது ராஜாதிராஜன், முடித்தது 2ஆம் ராஜேந்திரன். அவரோட 5வது ஆட்சி ஆண்டில் தான் இந்த கல்வெட்டு இயற்றப்படுது. எப்போனா 1057. 2வது பகுதி. ஸ்ரீமத் புதேவி புத்திராணாம் சாதுர்வண்ண சனோத்பவ சர்வலோக ஹதார்த்தாய சித்திரமேலசிய சாசனம் ஸ்ரீ பூமி தேவிக்கு மக்களாகி அறம் வளர புகழ் களிமெலிய செங்கோலே தெய்வமாக திசையனைத்தும் செவிடுபடாமை சித்திரமேலி தம்மம் இனிது நடத்துகின்ற ஸ்ரீ ராஜேந்திர சித்திரமேலி பெருக்காளரும். இதில் வர அந்த 2 பகுதி, முதல் 2 பகுதி சமத்கிருதங்க. அதாவது ஸ்ரீமத் பூதேவி புத்திராணாம் சாதுர்வண்ண சனோத்பவ சர்வலோக ஹிதார்த்தாய சித்திரமேலசிய சாசனம். இது முழுக்க வடமொழி பகுதி. இதோட அர்த்தம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நிலமகளின் மகன்களாக பூதேவியை தான் நிலமகள்னு சொல்கிறாங்க. மகன்களாக அறம் வளர இந்த உலகம் முழுவதும் செங்கோலே தெய்வமாக அனைத்து திசைகளிலும் பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்து சித்திரமேலி, அது ஒரு தர்மம் சொல்கிறாங்க. அதாவது தென்னிந்தியாவில் உழவு தொழிலை அடிப்படையாக கொண்ட வேளாண் மக்களோட வணிக குழுவான். ஒவ்வொரு இதுக்கும் வணிக குழு இருக்கும்ல, அந்த மாதிரி இது வேளாணுக்கு உள்ள வணிக குழு தான் சித்திரமேலின்னு சொல்கிறாங்க. சித்திரமேலி பெரிய நாட்டார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வேளாண் குடிகளின் பிரதிநிதியாக இருந்திருக்காங்க. இப்போ விவசாய சங்க தலைவர் மாதிரி அப்போ இவங்க இருந்திருக்காங்க. அந்த சித்திரமேலி தர்மம் நடத்துகின்ற யார் இதை நடத்துகிறாங்கன்னா, ஸ்ரீ ராஜேந்திர சித்திரமேலி பெருக்காளர். அதுதான் இந்த சபையோட பேர் என்னென்னா ஸ்ரீ ராஜேந்திர சித்திரமேலி பெருக்காளர். இந்த பெருக்காளர் அப்படிங்கிறவங்களாம் அந்த காலத்தில் ஒரு பெரிய மனிதர்கள் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இவங்களை பெருக்காளர். ஒரு நிறைந்த சபைங்கும் பொழுது நிறைய பேர் மக்கள் வாழ்வாங்களா, அதனால தான் ஸ்ரீ ராஜேந்திர சித்திரமேலி பெருக்காளர் சபைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, பங்கள நாட்டு தெற்கில் வகை செலுரூர் நாடான புதநலப்பாடி நாட்டு கங்கப்புறத்திற்கும் வெள்ளாளன் தருப்பேருடையான் தாளிக்கோணன் என் மகன் சங்கரத்தடியலும் என் மகன் பெரியானும் சுடுபடு கிரத்தடு தம்பியை தமையன் அரிசப்பட்டு அடித்தான். அடிக்க தம்பியும் தமையனை எதிரே அடித்தான்.
தம்பி அடி பிச்ச அடியிலே தமையன் பட்டான் என்று வந்து சொல்ல. அதாவது இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். இந்த தருப்பேருடைய தாலிக்கோணன்கிறவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். யாருக்கிட்ட? சபையினர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். அர்த்தம் என்னென்னா, பங்கள நாடு இப்போ இருக்க வட ஆற்காடு பகுதி, அந்த பங்கள நாட்டுக்கு தெற்கு பகுதியில் செலூர் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. இப்போயும் இருக்குது செலூர்னு. புதநலப்பாடி பகுதியில் பழங்காலத்தில் கங்கர்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஆட்சி செய்த கங்கபுரத்தில் இருக்கும் ஒருத்தர் வெள்ளாளன் பேர் தான் என்னது, தருப்பேருடைய தாலிக்கோணன். அவர் தான் வழக்கு போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மூத்த மகன் சங்கரத்தடியனுக்கும் இளைய மகன் பெரியானுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுருக்கு. தம்பியை அண்ணங்காரன் அவசரப்பட்டு அடிச்சிட்டான். தம்பி பதிலுக்கு அண்ணனை அடித்த அடியில் அண்ணன் செத்துட்டான். தம்பி அடித்த அடியில் அண்ணன் செத்துட்டானான் அப்படின்னு தாலிக்கோணன் வந்து சொல்கிறாரு. அதாவது அண்ணன் தம்பி சண்டை வந்து இது வித்தியாசமான கேஸு. நான் படித்த கல்வெட்டு கேஸ்லேயே இது ரொம்ப வித்தியாசமான கேஸு. அப்போ உனக்கு இவ்விரு வருமல்லாது மக்களுளரோ வென்று கேட்க மற்ற மக்களாரும் இல்லை, இவர்கள் தாயும் நானுமே யுள்ளோம் என்று சொன்னான். சொல்ல அர்த்தந்தானுண்டோ வென்று கேட்க அர்த்தமும் இல்லை என்றான் என்ன. அதாவது இது வந்து சபையினர் கேட்குறாங்க. சபையினர் வந்து தாலிக்கோணனை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, அதை விசாரிக்கிறாங்க. அதாவது விசாரித்து இது நீ தான், இதில் என்ன வேணும், இது என்னது அப்படிங்கிறத வந்து விசாரிக்கிறாங்க தாலிக்கோணன். ஏன்னா வழக்கு தொடர்ந்தது அவர் தானே. வழக்கு தொடர்ந்தது அவருங்கிறதுனால அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்குறாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அர்த்தம் என்னென்னா, சபையினர் அவரை பார்த்து உனக்கு இந்த இரு மக்கள், அதாவது இந்த இரு மகன்களை தவிர வேறு மகன்கள் உள்ளனரா என்று கேட்டனர். அதுக்கு அவர் இல்லைன்ட்டார். நானும் என் மனைவியும் தான் உள்ளோன் என்று கூற, உனக்கு செல்வங்கள் உள்ளனவா என்று சபையினர் கேட்க, அதுவும் இல்லை என்று தாலிக்கோணன் கூறியதை வைத்து சபையினர் ஒரு முடிவு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சபையினர் கேட்குறாங்க, உனக்கு 2 மகன்களை தவிர வேறு யாராவது இருக்காங்களா, இன்னும் 2 மகன்கள் பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்களான்னு கேட்க, யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் என் மனைவி, அதான் தாயும் நானுமே உள்ளோம். அதாவது அந்த பையனோட தாயும் நானும் தான் இருக்கும். செல்வங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க. செல்வங்களும் என்கிட்ட இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு முடிவுக்கு வராங்க சபையினர். அது என்ன முடிவுனா, ஒரு குடி கெடானமையிலும் இவர்களை ரட்சிப்பார் இல்லாமையிலும் அர்த்தம் இல்லாமையிலும் திருத்தாமரை பாக்கத்து திருவன்னீஸ்வரமுடைய மகாதேவருக்கு திருநந்தா விளக்காக அரை விளக்கு வைத்து வயஸ்பரிணதை சென்ற தாயையும் தமப்பனையும் ரட்சிப்பானாக. தம்ம நோக்க இவன் இதற்கு பட வேண்டா வென்று பிறர் விதித்தமையில். இதில் என்னென்னா, இது வந்து இவங்க ஆணை பிறப்பிக்கிறாங்க, அதாவது தீர்ப்பு கொடுக்குறாங்க. யார்? இந்த சபையில் உள்ளவர் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய சபைங்கிறதுனால எல்லார்ட்டையும் முதல்ல ஆலோசிச்சுட்டு அப்புறமா இப்போ நம்ம டிவிஷனல் பெஞ்சில் சொல்லுவாங்களே, இப்போ ஒரு 3-4 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அந்த ஜட்ஜஸில் வந்து ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறவங்க தான் வந்து, இப்போ உதாரணத்துக்கு 4 பேரில் 2 பேர் தான் அந்த முடிவை ஏற்றிருப்பாங்க, 2 பேர் முடிவை ஏற்றிருக்க மாட்டாங்க. அப்போ அது பெண்டிங்லேயே இருக்கும். அப்புறம் இது கொலிஜியமில் போகும். அதேமாரி இதோட அர்த்தம் என்னென்னா, அண்ணன் தம்பி சண்டையில் மற்ற குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாத காரணத்தாலும், இந்த பெற்றோரை பாதுகாக்க யாரும் இல்லாத காரணத்தாலும், செல்வம் இல்லாத காரணத்தாலும் இந்த இளைய மகன் பெரியான், அதான் கொலை பண்ணவனான பெரியான், இந்த தாமரை பாக்கு திருவன்னீஸ்வரம், பழைய காலத்து பேர் வந்து வன்னீஸ்வரம் உடையாராம். வன்னினா வந்து அக்னி. வன்னீஸ்வரம் இறைவனுக்கு அரை திருநந்தா விளக்கு வைக்கவும், அது என்னமோ ஒரு திருநந்தா விளக்கு தான் வைப்பாங்க, இவரென்னா அரை திருநந்தா விளக்கு வைக்கவும் வயதான, அதான் வயஸ்பரிணிதைன்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, அது வயதான தாய் தந்தையை பாதுகாக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளனர். இதை கடைசி வரை செய்து தண்டனையில், அதான் தண்டனையிலிருந்து தப்பிப்பாயாக என்று கூறுகின்றனர். ஒழுங்கு மரியாதையாக அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, கோவிலுக்கு ஒரு அரை நொந்தா விளக்கு கொடுத்துட்டேன்னா நீ உயிர் தப்பிச்ச, உனக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுத்த பட்டிகையாகவும் இது நோக்கி நிவனுக்கு தேவை புகுந்தாத தாகக்கவும் விதித்தோம் பெருக்காளரும் இதனை அன்றென்று எடுத்து காட்டுவான் பெரிய நாட்டுக்கு பிழைத்தான். இதில் இந்த கல்வெட்டுக்கு பேரே, இந்த பர்டிகுலர் இந்த கல்வெட்டுக்கு பேரே சுத்த பட்டிகைங்க. இந்த கல்வெட்டு தான் எனக்கு தெரிஞ்சு சுத்த பட்டிகை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, புது வார்த்தையை சொல்லுது. இந்த சுத்த பட்டிகைங்கிறது என்னங்கிறது அப்புறம் வருவோம். இந்த பெருக்காளருங்கிறது பெரும்பாலும் எல்லா கல்வெட்டுலேயும் ஒரு பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க. அதாவது வந்து இவங்க தான் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங், மன்னருக்கு அப்புறம் வந்து டிசிஷன் மேக்கிங் இருக்கிறதுல ஒரு பெரும் பங்கு. இந்த உத்தரவிற்கு பேர் சுத்த பட்டிகை. அதாவது குற்றம் செய்தாலும் அறவழியில், இப்போ கோயிலுக்கு நந்தா விளக்கு கொடுக்குறதும் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதே ஒரு அறவழி தானே. அதனால் அறவழியில் ஈடுபடுத்தியும் பெற்றோரை பேணு காக்க வேண்டிய பொறுப்பினை அளித்தும் குற்றம் செய்தவரின் உயிரை காத்தனர். அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு அவன் செய்கிற காரணத்தினால இதை சுத்த பட்டிகைனா
அவனை சுத்தம் செய்கிறார்கள். அவன் மனதை, அவன் ஆழ் மனதில் உள்ள அந்த கெட்ட எண்ணங்களை சுத்தப்படுத்துகிறார்கள். அவ்வாறான சூழ்நிலை இல்லையெனில், அதாவது யாருமே இல்லை, இவன் தெரியாமல் தெரிஞ்சே தப்பு செஞ்சுருந்தான் அப்படின்னா, அவ்வாறான சூழ்நிலை இல்லையெனில் அவர் இறந்திருக்குமாறு தண்டனை அளித்திருக்கக்கூடும், அதாவது மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வயசான தாய் தந்தை இருக்கிறதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால வழக்கு ரொம்ப தீவிரமாக கீழே யோசித்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் உள்ள பல தீர்ப்புகளுக்கு இது ஒரு முன்னோடியான தீர்ப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வெட்டு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை நமக்கு சொல்லுது. அதாவது விசாரித்து நீதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. அடுத்து, மேலி நாட்டு பட்டனேன் எண்ணெழுத்து இப்படி அறியேன் மண்டைக்குள நாட்டு குராப்பாக்கத்து வெள்ளாளன் பெரம்பலூர் கிழவன் கேசவப்படியனேன் இப்படி அறிவேன் இலத்தூர் சேக்கிலான் அத்திமல்லன் சீராளனேன் இப்படி அறிவேன் தாமரை பாக்கிலான் சூற்றி ஆடவல்லானேன். இதெல்லாம் பேருங்க. யார் யார் வந்து இந்த சபையில் இருந்தாங்க, அவங்க யார் யாரெல்லாம் இந்த வழக்கில் சாட்சியங்களாக இருந்தாங்க. அதாவது இப்போல்லாம் நம்ம இந்த கெஜெட்டரில் எழுதுவோம்ல, நான் இவங்கெல்லாம் இருந்தாங்க, இவங்களோட கையெழுத்து இதெல்லாம், அவங்களாம் எல்லோரும் ஜட்ஜஸ்லாம் கையெழுத்து போடுவாங்களா, அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தால் கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. யார் யாரெல்லாம்னா, ஆணை பிறப்பித்தது வந்து மேலி நாட்டு பட்டன். சாட்சியங்கள்லாம் யார் யாருன்னு பாருங்கள். மண்டைக்குள நாடு, இப்போ இருக்க திருவண்ணாமலை மாவட்டம் முருகமங்கலம் பக்கம் தான் இதை சொல்கிறாங்க. குராப்பாக்கத்து வெள்ளாளன் பெரம்பலூர் கிழவன் கேசவப்படியன் அப்படிங்கிற ஒருத்தர். இலத்தூர், இது நெல்லை மாவட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு தெரியும். சேக்கிலான் அத்திமல்லன் சீராளன், இவன் 2வது ஆள். 3வது ஆள் வந்து தாமரை, இந்த ஊரை சேர்ந்தவனான தாமரை பாக்கிலான் சூற்றி ஆடல் வல்லான். அந்த காலத்தில் ஆடல் வல்லான்ங்கிற பேர் அதிக பேர் பயன்படுத்தியிருக்காங்க. இது நடராஜருடைய பெயர் ஆடல் வல்லான்ங்கிறது. இதில் 3 பேரை சொல்கிறாங்க. முதல்ல மண்டைக்குள நாடை சேர்ந்த ஒருத்தர் கேசவப்படியன், அப்புறம் சேக்கிலான் அத்திமல்லன் சீராளன், அப்புறம் சூற்றி ஆடல் வல்லான். இது 3 பேர். அடுத்தது, இப்படி அறிவேன் வயலாமூர் வெள்ளாளன் இளங்காடு உடையான் குற்றேன் பொற்காளியன் இப்படி அறிவேன் கீரனூர் சாவல் காடாடி மணிகண்டனேன் இப்படி அறிவேன் பாடாநாட்டு கங்கநல்லூர் மாதெட்டென் இருங்கோள்ளனேன் இப்படி அறிவேன் தச்சுலான்பாடி வெள்ளாளன் பாரந்துளர் உடையான் நக்கன் பெரியானேன். அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வயலாமூர், அதுக்கப்புறம் கீரனூர், அதுக்கப்புறம் கங்கநல்லூர், பாடாநாட்டு, தச்சுலான்பாடி, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நாடுகளை குறிக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் முக்கியமான நாடுகளுங்க. அந்த நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த சபையில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இவங்க எல்லாருமே வெள்ளாளன், இவங்க எல்லாரோட இதுவுமே வெள்ளாளன் தான் குறிப்பிடப்படுது. சபையில் இருந்தவங்க எல்லோரும் வெள்ளாளன். இதில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்ப்போம். வயலாமூருங்கிறது கடலூர் மாவட்டம். அந்த வெள்ளாளன் இளங்காடு, அது திருவண்ணாமலை மாவட்டத்தை நிர்வகிச்சிருக்காரு. இப்போ கலெக்டர்லாம் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க, ஆனால் இங்கே வேலை செய்கிறாங்களே, அந்தமாரி கடலூர் மாவட்டத்தில் இருந்தவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை நிர்வகித்த பொற்காளியன் அப்படிங்கிறவர். அப்புறம் கீரனூர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம், காடாடி மணிகண்டன், அப்புறம் பாடாநாட்டு, அது வந்து திருவண்ணாமலை பகுதி, கங்கநல்லூர் மாதெட்டென் இருங்கோள்ளன். சரிங்களா? அடுத்து தச்சுலான்பாடி, அது கள்ளக்குறிச்சியில் இருக்குது. வெள்ளாளன் பேர் வந்து பாரந்துளர் உடையான் பக்கம் பெரியான். இதெல்லாம் பேருங்க, எல்லாருமே பேர். சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. அடுத்து, இப்படி அறிவேன் களிக்கொற்றப்பாடி சாத்தமுலான் குன்றரனேன் இப்படி அறிவேன் சோமாசிப்பாடி வெள்ளாளன் தந்தை பிரதிபலி கருமாணிக்கனேன் இப்படி அறிவேன் பரமண்டலத்து பள்ளிகள் நாடு செய்வான் சித்திரமேலி நாடு உடையானேன் இவ்வகை பட்டாங்கு சொல்ல எழுதினேன் தச்சு ஊர் பிராமணன் பாரத்வாஜி திருவழுதி நாடனேன் இவை எண்ணெழுத்து. இதோட கல்வெட்டு முடிஞ்சிருதுங்க. இதில் வர இன்னும் 4 பேர் இருக்காங்க. கடைசியாக இந்த பாரத்வாஜின்னு ஒரு பேர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது இந்த பட்டாங்கு, அதாவது சொல்ல 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 இந்த அரசாணையை எழுதின ஒரு பேர் தான் இந்த பாரத்வாஜி திருவழுதி நாடனேன் அப்படின்னு சொல்லுவார். இதில் இந்த எண்ணெழுத்துன்னு வருது பார்த்தீங்களா, அது என்னுடைய கையெழுத்துன்னு அர்த்தம். அதாவது மன்னர்கள் அந்த காலத்தில் எண்ணெழுத்துன்னு தான் பயன்படுத்துவாங்களாம். கையெழுத்துங்கிறத போடாமல் எண்ணெழுத்து, என்னுடைய எழுத்து அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் வந்து கையெழுத்து அப்படின்னு மாறி இருக்கு. சரி, கொற்றப்பாடி சாத்தமுலன் குன்றான், அதுதான் 8வது பேர். 9வது பேர் வந்து சோமாசிப்பாடி, அதுவும் திருவண்ணாமலை மாவட்டம் தான். அந்த வெள்ளாளன் வந்து அவருடைய தந்தை, சோமாசிப்பாடி வெள்ளாளன் ஒருத்தரோட தந்தை பேர் பிரதிபலி கருமாணிக்கன், அவர் ஒருத்தர். அப்புறம் இது யாருன்னு எனக்கும் தெரிலங்க. பரமண்டலத்து பள்ளிகள் நாடு செய்வான் சித்திரமேலி நாடு உடையான். சித்திரமேலின்னு ஒரு நாடு இருந்திருக்கு போல். அவர் கடைசியாக அரசாணையை பதிவேற்றியவர், அதாவது எழுதியவர். அது யாருன்னா தச்சூர், அது கள்ளக்குறிச்சி மாவட்டம். பிராமணன் பாரத்வாஜி திருவழுதி நாடன். ஸோ இதில் 10 பேர் வந்து அந்த சாட்சியங்களாக இருந்திருக்காங்க. அந்த சித்திரமேலி அந்த பட்டன்கிற ஒருத்தர் வந்து
ஆணை பிறப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி அரசாணை அதை பதிவேற்றி எழுதுனது, அதாவது என் கையெழுத்து போட்டு எழுதுனது வந்து நம்ம பாரத்வாஜ் திருவழுதி நாடன் அப்படிங்கிற இவர் தான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்தில் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதோட ஆழம் வரைக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்து, சரி இது இருக்குது, இது இல்லை, அவங்க வசதி என்ன இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஆழ்ந்து சிந்திச்சு தான் நீதி கொடுத்துருக்காங்கங்கிறது இதுலேருந்து தெரியுது. அடுத்து இன்னொரு கல்வெட்டை பார்ப்போம். எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.